இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். முதலியார் சமுதாயத்தினரின் ஓட்டுக்காக அந்த சமூகத்தைச் சேர்ந்த 14 பேரை வேட்பாளர்களாக திமுக களமிறக்கியிருப்பது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. திமுகவை துவக்கியவர்களில் அண்ணாதுரை, நெடுஞ்செழியன், மதியழகன், நடராஜன் ஆகிய 4 பேரும் முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். இதனால் அந்த சமூகத்தினர் பெரும்பாலும் திமுகவையே ஆதரித்து வந்தனர். தமிழகத்தின் 12 வடமாவட்டங்களில் உள்ள 69 தொகுதிகளில் முதலியார் சமுதாய ஓட்டு குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக எடுத்த சர்வேயில் முதலியார் சமுதாய ஓட்டு அப்படியே தாவைக்க மற்றும் பாஜகவுக்கும் செல்ல வாய்ப்பிருப்பதாக தெரிய வந்தது. இதையடுத்துதான் சென்னை அண்ணா நகர், தாம்பரம், ஆலந்தூர், கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், ஆற்காடு, கலசப்பாக்கம், கும்பகோணம், சங்கராபுரம், மதுரை மத்தி, வேலூர், திருப்பத்தூர், டி நகர், திருக்கோவிலூர் ஆகிய 14 தொகுதிகளில் முதலியார் சமுதாய வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறது திமுக. 2021 சட்டசபை தேர்தலின் போது முதலியார் சமுதாயத்தினர் 9 பேருக்கு திமுக வாய்ப்பு கொடுத்தது. சர்வே முடிவு காரணமாக இப்போது அதைவிடவும் 5 பேருக்கு கூடுதலாக வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. மேலும் முதலியார் சங்கங்கள் மூலம் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யவும் திமுக ஏற்பாடு செய்துள்ளது. முதலியார் சமூகத்தினருக்கு திமுக அதிக வாய்ப்பளித்துள்ளதாகவும், அதிமுகவில் 7 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்திருப்பதாகவும் முதலியார் சங்கத்தினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதேபோல் தமிழகத்தில் தெலுங்கு பேசும் சமுதாயத்தினர் ஓட்டை அள்ளவும் திமுக அதிரடி காட்டியுள்ளது. தெலுங்கு மொழி பேசும் 15 பேரை வேட்பாளர்களாக களமிறக்கியுள்ளது.